ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு தாங்க. மோஸ்ட்லி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சீ ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துப்போம். மட்டன் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதுலேயும் குறிப்பாக மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே அது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரேராக தாங்க சேர்த்துக்கிறது. மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கனே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் சேர்த்து மட்டன் குழம்பு ஸ்டைலில் வச்சுடுவேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க. 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 10 முந்திரி, ஒரு முழு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து 2 பத்தை தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு முழு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா போதுங்க. நல்ல டேஸ்டியான மட்டன் குழம்பு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடிஷாக இன்றைக்கி வந்து முட்டையை நல்லா காரமாக தவாவில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனு பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், மட்டன் குழம்பு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு, நல்ல கார முட்டை வறுவல், சூடான ரசம், வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. தேங்க்யூ.